வணக்கம் மக்களே. ஃபாரினில் சிசிடிவி கேமராஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வருஷங்களாக டோர்பெல் கேமராஸ் ஃபேமஸ் ஆகிட்டு வரதோட பல டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் பதிவாகி பல கேஸ்களுக்கு எவிடன்ஸ் ஆகவும் தப்பானவங்க தங்களையும் தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் பாதிக்காத வகையில் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் அதோட பல கிரீப்பியான விஷயங்களை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியும் இருக்கு. நம்ம ஊரில் சிசிடிவி கேமராவாக இருந்தாலும் டோர்பெல் கேமராவாக இருந்தாலும் இந்த இரண்டு டியூவல் ரோலையும் ப்ளே பண்ணுறது நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டிஸும் பார்ட்டிஸும் தான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது டோர்பெல் கேமராஸ்ல சிக்கின மோஸ்ட் கிரீப்பியான விஷயங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்டர்ப்டு நெய்பர். 2019 கலிஃபோர்னியாவில் மிட் நைட் ஒரு ஃபேமிலி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரான 38 இயர்ஸ் ஓல்டு கோங் ஃபேம்ன்றவர் ஒரு கேன் ஃபுல்லாக டீசல் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் ஊற்றி அந்த வீட்டை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபேமிலியோட நல்ல நேரம் காங்கால ஊற்றின டீசலை எரிய வைக்க முடியாததால் அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. இந்த வீடியோவை பார்த்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணவே அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. போலீஸ் விசாரணையில காங் அந்த வீட்டில் பேய் இருந்ததாகவும் அந்த பெய்யை அழிக்கதான் அந்த வீட்டை எரிக்க ட்ரை பண்ணதாகவும் சொல்லி இருக்காரு. அதோட அந்த வீட்டில் 3 வயது மற்றும் 10 வயது குழந்தைகளும் இருந்திருக்காங்க. வீட்டை எரிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட டோர்பெல்ல ரிங் பண்ணிக்கிட்டே இருந்ததும் அந்த வீடியோல பதிவாகி இருந்தது. அமானுஷ்ய உருவம். இந்த வீடியோ நார்மலாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆள் ரொம்ப அர்ஜென்ட்டாக லேனில் நடந்து போயிட்டு இருக்காரு. பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவரோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்து அந்த ஃபேமிலி பயந்ததோட இன்டர்நெட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பயங்கரமாக வைரலும் ஆகியிருக்கு. ஸ்ட்ரேஞ்ச் மேன். ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் மிட் நைட் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பீக் பண்ணுறதோட தனக்கு தானே விஸ்பர் பண்ணிக்கிட்டே அந்த வீட்டோட டோர்பெல்லை ரிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதை பார்த்து அந்த வீட்டு ஓனரான லேடி நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு அந்த வீடியோ கேமராவில் இருக்க ஸ்பீக்கர் மூலியமாக சொன்ன உடனே நான் என்னோட டாக் ஃபைடோவை தேடிக்கிட்டு தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடத்த பார்த்து தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் நின்று யார்கிட்டயோ தனியாக பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. Okay, I was just looking for my dog, Fido. Whoa, you don't have to get all like that and stuff, honey. You know, we could be friends.
ஹெல்ப் கேட்டு கதறிய பெண். நைட் திடீர்னு ஒரு பெண் அலர்ன சவுண்டு கேட்டு அந்த வீட்டு ஓனர் வெளியில வந்து பார்த்த டோர் பெல் கிளிப் தான் இது. அந்த ஸ்ட்ரீட்டே அலற போல ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த ஐம் சாரின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தன் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிக்கிட்டு போறான். இதுல சேடான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகவே இல்லை. அதோட இந்த வீடியோ கிளிப்பை போலீஸ்கிட்ட கொடுத்தும் போலீஸால அந்த ஆள் யாரு, அந்த ஹெல்ப் கேட்ட பொண்ணு யாரு, ஈவன் அந்த கார் என்ன கார்னு கூட கண்டுபிடிக்க முடியலையா. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துன அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்குமே மிஸ்டீரியஸாக தான் இருக்கு. மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன். ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு டோர்பெல்லை ரிங் பண்ணிக்கிட்டே, ஆர் யூ ஷோர் நான் டோர்பெல்லை ரிங் பண்ணது உங்ககிட்ட 2 கொஸ்டின்ஸ் கேட்கதான்னு சொன்னதையே மறுபடியும் சொல்லி ரிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதை ரொம்ப நேரமா வீட்டில் இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஓனர் வீட்டுக்குள்ள இருந்து யார் நீன்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லிக்கிட்டே, இந்த வீட்டில் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை நான் ரேப் பண்ணி மர்டர் பண்ண வந்திருக்கேன், என்ன நீங்க உள்ள விட்டீங்கன்னா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொன்னதோட என்கிட்ட நைஃபும் கன்னும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். Are you sure? I just rang your doorbell because I have a couple questions for you. Are you sure? I just rang your doorbell because I have a couple questions for you. Are you sure? What? Are you sure? I just rang your doorbell because I have a couple questions for you. Are you sure? Are you positive? Are you sure? I just have a couple questions for you. Are you sure? Are you positive? I just have a couple questions for you. Are you sure? Are you positive? Are you sure? Are you absolutely certain? So who are you? What? Yeah? Are you sure? Who are you? Hey, I just had a couple questions. I just wanted to ask you about making sure. Yeah, can you hear me? What I'm looking for is for the girl that's in the house to come out here because I'm going to rape her. And can you have her open the door? I'm going to rape and kill the girl that's on the other side of this door when she lets me in. I want to rape her and kill her because I have a knife and a gun. Yeah, and I'm going to knock on her door again. All right. கத்தியோட வந்த பாட்டி. காலையில் தூங்கி எழுந்த ஹவுஸ் ஓனர் டோர்பெல் வீடியோஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத பாட்டி நடுராத்திரி கையில் கத்தியோட டோர்பெல்லை ரிங் பண்ண பயந்து ரிங் பண்ணாமலேயே கடைசியில் போயிடுறாங்க. அப்படி அந்த பாட்டி டோர்பெல்லை ரிங் பண்ணி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அன்னைக்கு ஹவுஸ் ஓனருக்கு நல்ல நேரம்.
சைல்டு கிட்னாப்பர். ரோட் சைடில் இருக்க லேனில் ஒரு அம்மாவும் 3 வயது ஆகும் குழந்தையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக காரில் போன ஒரு ஆள் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிக்கிட்டு போகிறதும் அந்த அம்மா தன்னுடைய குழந்தைய காப்பாற்ற சொல்லி கத்துனதும் எதிரில் இருந்த டோர்பெல் வீடியோவில் பதிவாகி இருக்கு. குழந்தை கடத்தப்பட்டு வெறும் 12 ஹவர்ஸ்லேயே போலீஸாரால் மீட்கப்படுறா. அந்த குழந்தைய கடத்தினது மைக்கேல் வேகுன்ற ஒரு பர்சனும் கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டோர்பெல் கேமரா ஹேக். குழந்தைகளை மானிட்டர் பண்ண டோர்பெல் கேமராஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவே தங்களுடைய 8 வயதாகும் மகளை மானிட்டர் பண்ண ஒரு டோர்பெல் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். கேமராவை மாட்டி வெறும் 4 டேஸ்லேயே அந்த கேமராவில் இருந்து சில மியூசிக் சவுண்ட்ஸ் வரதை அந்த சின்ன பொண்ணு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த கேமராவை ஹேக் பண்ண ஸ்ட்ரேஞ்சர் அந்த சின்ன பொண்ணு கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இதை கேட்டு பயந்த அந்த சின்ன பொண்ணு அவளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவே அந்த கேமராவை ரிமூவ் பண்ணுறதோட இதை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. I'm your best friend. You can do whatever you want right now. You can mess up your room. You can break your TV. You can do whatever you want. Come on, can you say the magic word? Who is that? I'm your best friend. I'm Santa Claus. I'm Santa Claus. Don't you want to be my best friend? I don't know who you are. I'm Santa Claus. Woman kidnapped. நடு ராத்திரி ஒரு லேடி யாருக்கோ பயந்து ஒரு வீட்டின் கதவை தட்டுறாங்க. பட் எவிடன்ஸ்க்காக வீடியோ கிளிப்பை கொடுக்குற மனுஷங்க தான் அங்கே இருந்திருக்காங்க. ஹெல்ப் பண்ணுற மனுஷங்க இல்லைன்னு பாவம் அந்த பெண்ணுக்கு தெரியல. கடைசியாக ஒரு ஆள் வந்து அந்த பெண்ணை இழுத்துட்டு போகிறான். Please, no, please. Forced woman. பாய் ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா தெரியல. பட் அவருக்கு பயந்து கார்ல இருந்து இறங்கி ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்கு ஓடி தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த லேடியை அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் விருப்பமே இல்லாம அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. அப்படி இழுத்துட்டு போகும்போது நான் செத்துருவேன் போலன்னு சொல்லும்போது உன்னோட விருப்பம் அதானே, வா நான் உன்னை சாவடிக்கிறேன்னு இழுத்துட்டு போற கிளிப். உலகத்துல எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கிற ஆண்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெண்களை அபியூஸ் பண்ற ஆண்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லா ப்ராப்ளத்திலையும் தலையிட வேண்டாம். பட் ஹெல்ப் தேவைப்படுற நேரத்துல சும்மா வாய மூடிட்டு உட்காரவும் வேண்டாம். உலகை நகர்த்தும் இயற்கை கடிகாரம் பெண்கள். கேட்ட பின் உதவுவது அழகு, கேட்கும் முன் உதவுவது பேரழகு. நன்றி, வணக்கம்.